This episode is brought to you by Amazon Business. We could all use more time. Amazon Business offers smart business buying solutions, so you can spend more time growing your business and less time doing the admin. I can see why they call it smart. Learn more at amazonbusiness.com. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஓகே, இது என்னன்னா, நான் மேரேஜ் பண்றவர் இப்போதைக்கு வீடு வாங்கிட்டோம். பட் இப்போதைக்கு டெம்பரரியா ஒரு சேவா வீட்ல இருக்காங்க. சோ எங்க மேரேஜ் முடிஞ்சு நான் இவங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு தான் சொன்ன உள் மனசுல நம்மளுக்கு சில இடத்துல நம்மளுக்கு தெரியும், என்னடா வீடு ரொம்ப வெளிச்சம் இல்லாம ரொம்ப பொலிவு இல்லாம இருக்குன்னு எனக்கு அந்த மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப நான் என்ன செஞ்சுட்டு அப்பா கிட்ட, ஏன்னா அப்பாவுக்கு இந்த சாமி விஷயங்கள் சில தெரியும். அப்பா அவர்கிட்ட கேட்டு சில விஷயங்கள் வீட்டுக்கு மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, என்னென்ன திங்ஸ் வாங்கி வச்சா என்ன, சில விஷயங்களை கேட்டு அந்த மாதிரி வீடு கொஞ்சம் சாமியோட இது கடைசத்தை கொண்டு வரணும்ட்டுன்னு அப்ப அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு வாட்டி என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம வீட்டு மீனுக்கு கண்ணாடி வைப்போம்ல, இவங்க என்னோட ஹஸ்பண்ட் வீட்டு மீனுக்கு கண்ணாடி இல்ல. சோ நான் என்ன செய்யறேன், அன்னைக்கு ஃப்ரைடே வாங்கிட்டு ஒரு கண்ணாடி அப்பதான் மாட்டினேன். வச்சுட்டு அன்னைக்கு நைட் என்னன்னா, என்னோட மதன்ல எங்களோட ஹால்ல ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தாங்களாம். சோ அது முடிஞ்ச பிறகு தென் ஆஃப்டர் 1 வீக் என்ன செஞ்சாங்க, சரி நம்ம எனக்கு தோணுச்சு வீட்டுல என்னமோ டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி. அப்ப எனக்கு தெரிஞ்ச இன்னொரு கோயில போயிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, வீட்டுல மஞ்சள் உப்பு கல்லு என்ன அவங்க சில மந்திரிச்சு ஒரு தண்ணி கொடுத்தாங்க, இதெல்லாம் வீட்டுல தெளிச்சு விடுங்கம்மான்ட்டாங்க. சோ தென் நான் என்ன செஞ்சுட்டேன், போயிட்டு மறுநாள் மார்னிங் வேலைக்கு போறது மணிக்கு வீட்டுல எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு நான் போயிட்டு வேலைக்கு போயிட்டேன். தென் ஒன்லி வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியுது, சடனா என்னோட ஃபாதர்லோட இறந்துட்டாரு. அவரோட படம் சொந்தமாவே கீழே விழுந்துருச்சு. மேல மாட்டி சென்ற படம் சொந்தமாவே கீழே விழுந்துருச்சு. அண்ட் சாமி விளக்கு சடனா சொந்தமாவே அமைஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள காத்து வரதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ அப்புறம் இதெல்லாம் பார்த்ததே மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருந்திருக்கு, வேணுமோ சரியில்லை அப்படின்னு. அப்ப நான் ஏன்னா அப்பாவுக்கு முன்ன உடம்புல சாமி இறங்குவாங்க. அப்ப சில காலம் போன பிறகு அவர் அது ஃபாலோ பண்றதுனால, ஆனா அவருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் அவரை கூப்பிட்டு வீட்டுல கேட்கும்போது அப்பா சொன்னா, ஒரு நாளைக்கு மட்டும் இங்க இருக்காதீங்கம்மா, மேபி நீங்க என் வீட்லயே இல்ல வெளியே எங்கேயே தங்குங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க அப்பா வீட்டுக்கு போன பிறகுதான் நான் கேட்டேன் என்னப்பா விஷயம்னு. ஏன்னா எங்க ஏரியால மோஸ்ட்லி இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அது கிராஸ் பை பண்ணிருக்கலாம். இந்த விஷயங்கள் தான் இப்போதைக்கு என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு. ஓகே. ஆனா தோயுள் கருப்பாவா இருக்கும், ஏன்னா உங்க மாமியார் பார்த்தது ஒரு கருப்பு உருவம். ஓகே, அந்த கருப்பு உருவம் அது வேற திங்ஸ். ஏன்னா இந்த வீட்ல என் ஹஸ்பண்டே சொல்லியிருக்காரு, நாங்க இப்ப மாஸ்டர் ரூம்ல இருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்க ஹஸ்பண்ட் சிங்கிளா இருக்கும்போது அவர் ரூமோட 3வது ரூம்ல தங்கும்போது அவரே சொல்லியிருக்காரு, நான் 2-3 தடவை ஒரு கருப்பு உருவம் என் ரூம்ல இருக்கிறத நான் பாத்திருக்கேன். ஆனா நான் அதை பாதர் பண்ணிக்கல. ஏன்னா அவர் அந்த விஷயத்துல ரொம்ப பாதர் பண்ணிக்க மாட்டாரு. அவர் டேரிங்கா கூப்பிடுறாரு, ஏதா சொன்ன டேரிங்கா பேசு, இந்த மாதிரி பூச்சண்டி எல்லாம் கட்டுறதுன்னு சொல்லுவாரு. சோ அதனால நாங்க கண்ணாடி வச்சு அந்த ஒரு ஊர் தென் அதோட இது. பட் நான் ரியலைஸ் பண்ண வரைக்கும், ஏன்னா இங்க ரொம்ப லேஸ் இருக்காங்க. சோ அவங்க மிமாங்க இந்த விஷயத்துல ரொம்ப சேருது இருக்குல்ல, மேபி அந்த கிராஸ் பை பண்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னது யாரு? நீங்க சாமி பார்க்க போனீங்களா? அங்கேயா? அங்கதான். ஆனா அதோட இருக்கீங்களா? இன்னும் அது வீட்டுலதான் இருக்கும். பார்த்து இன்னைக்கு ஏதாவது ஒரு தொழில் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அதுதான் கணக்கு. என்னன்னா நான் இருக்கிற இடத்துல என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு அது நடக்குமே தவிர நான் உட்காந்து என்கிட்ட வராதுக்கா. சின்ன வயசுல போட்ட கட்டு இப்போ வரைக்கும் உங்களால பார்க்க முடியல, உணரதான் முடியுது. எனக்கு ரியலைஸ் பண்ணும், நான் ரூம்ல தனியா தான் படுத்துட்டு இருப்பேன். எனக்கு தெரியும் ரூம்ல என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு, அதனால என்ன பார்க்க முடியாது. நானும் அது பாதர் பண்ணிக்க மாட்டேன். நீ நடந்தா நடந்துட்டு போ, எனக்கு தூக்கம் தான் முக்கியம். நம்மளுக்கு எப்படி தூக்கம் சாப்பிட முக்கியம், எனக்கு அதுதான் முக்கியம். நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போன்னு விட்டுருவோம். இவ்வளவு நடந்து இன்னும் ஏன் அந்த வீட்டுல இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இன்னும் கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தா நல்லதுன்னு ஒண்ணு இருக்கு. நான் ரொம்ப ஐயாவை கும்பிடுவேன். நான் அவர்கிட்ட ஒண்ணு, நம்ம எப்படி இருக்கோமோ அவங்களுக்குன்னா இந்த உலகத்துல ஒரு இடம் இருக்கு. அவங்க நம்மள தொந்தரவு பண்ணது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. அவங்க ஒரு சைட் இருந்துட்டு போட்டோம், நம்மள தொந்தரவு பண்ண வேணாம், பயமுறுத்த வேணாம். அதுதான் நான் நினைக்கிறது. அனுசரிச்சு வாழ பழகிட்டீங்க. அதுக்கு உங்களோட ஆமா, வெரி குட்லாம். சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகிச்சுக்கா. இதுக்கு மேல வேலைக்கு என்ன செய்ய போறோம்? ஓகே ஓகே. எந்த இடத்துல தான் இதுக்கப்புறம் பெருசா வேற தரிசனம் உங்களுக்கு கொடுத்தால் மீண்டும் கால் பண்ணுங்க, பேசுவோம். கண்டிப்பா கால் பண்ணுவாக்கா. ராகவில் மர்ம தேசம்.